மல்லி. ஒரு பக்கம் விஜய் தனக்கு வேலை கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் எப்படியாவது வெண்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸை கட்டி ஆகணும். பாவம் நம்ம மல்லி இல்லைன்னா கஷ்டப்படுவா அப்படின்னு அரவிந்திட்ட சொல்லி அரவிந்துடைய காரை அடமானம் வச்சு அந்த பணத்தை விஜய் வாங்குறாரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகிட்ட போயிட்டு இது மாதிரி எனக்கு வேலை கிடச்சிச்சு மல்லி, ஸோ இது வந்து அட்வான்ஸாக நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த பணத்தை வச்சு வெண்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸை கட்டு அப்படின்னு மல்லிகிட்ட கொடுத்து ஸ்கூல் ஃபீஸை கட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மல்லிக்கு அந்த காஸ்ட்டில் ஒரு புடவையும் வாங்கி தராங்க. மல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மல்லியுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. மல்லி நினைக்கிறாங்க, பரவாயில்ல, இனி நமக்கு வந்த கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். விஜய் இப்போ வேலைக்கு போயிட்டாரு, நம்மளால் பழைய மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக வாழ முடியலாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் விஜயோடைய சொந்த சம்பாதியத்தில் நம்ம கௌரவமாக இருக்கலாம் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரஞ்சிதாவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ரஞ்சிதா ஃபோன் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. சொல்லுமா, என்ன பண்ணுற? என்ன ரஞ்சி, என்ன பண்ணுற? ஒன்றும் ஃபோனே பண்ணல, என்ன ஆச்சு? அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொன்னியே, அப்புறம் என்னாச்சு? ஒரு வழியாக மல்லி விஜய் விட்டு போயிட்டாளா? ராஜி என்ன பண்ணா? உனக்காக விஜய்கிட்ட போய் பேசினாளா? அட போமா, நாம் நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே ராஜிமா பண்ணுறது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்னடி சொல்கிற? ராஜி என்ன ஆப்போசிட்டாக பண்ணுறா? ஏன், என்ன பண்ணிகிட்ருக்கா? அடப்போம்மா, நாம் என்ன நினச்சோம், விஜய் மாமாவுடைய சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா விஜயை வீட்டோட வெளியே அமிச்சிட்டா கண்டிப்பாக அந்த மல்லி விஜய் மாமா விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் விஜயை கூப்பிட்டு என்ன விஜய் மாமாவுக்கு கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு தானே ராஜிமா சொன்னாங்க. ஆமாம், அதுதான் சொன்னான், அதுக்காக தான் நீ அவள்கிட்ட உதவிலாம் பண்ண. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, ராஜிமா பேசுறது சுத்தமாக சரியும் இல்லை. ஏம்மா, என்ன சொல்கிற? என்ன பேசுகிறா ராஜி? இல்லைம்மா, நேத்தி அவங்க பேசுனது நான் காதில் வாங்கினேன். அது மட்டும் இல்லை, நானும் கேட்டேன். அதுக்கு அவங்க என்னம்மா சொன்னாங்க, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் அப்படின்னா அது விஜய் சொத்து மட்டும்தான், எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இப்போது அவன் விட்டுட்டு போன பிஸ்னஸை இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த விஜயை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு விஜய் மாமா எங்கேயுமே வேலைக்கு போக முடியாத அளவுக்கு அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு எல்லா கார்பரேட் கம்பெனிக்கும் அவங்க ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்குலர், அதில் விஜய் வந்து என்னை ஏமாற்றிட்டான், என் சொத்தெல்லாம் அபகரிக்க ட்ரை பண்ணான், நான் ஒரு வழியாக இப்போது சொத்தை வாங்கிட்டேன், அவனை எந்த கம்பெனிலையும் வேலைக்கு சேர்த்துக்காதீங்க, சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு தான் ஆபத்து அப்படின்னு இப்போது ராஜிமா எல்லா கம்பெனிக்கும் அமைச்சிருக்காங்க. நாம் நினச்ச மாதிரி இல்லைம்மா, அந்த மல்லி விஜய் மாமா விட்டு எங்கேயுமே போகலை. இப்போது மல்லி விஜய் மாமாவை அவங்க வீட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ராஜிமா விஜய் மாமாவை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டணும், அவன் வந்து சாப்பாடே வழி இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் மாமாவை டார்கெட் பண்ணி ராஜிமா பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்னதான் இருந்தாலும் விஜய் மாமா பாவம் இல்லையா? அவர் எப்படி இருந்தவர் இன்றைக்கி ஒரு குடிசை மாதிரி இருக்க வீட்டில் போயிட்டு கஷ்டப்படுறாருமா. அது மட்டும் இல்லை, வேலையும் இல்லை. அவர் இப்போது என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறான்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ராஜிமா பேசுனதா காதில் வாங்கினேன். விஜய் மாமாவுக்கு ஆதரவாக இருந்த ஸ்டாஃப் எல்லாரையும் ஆஃபீஸோடு தூக்கிட்டாங்களாம். இப்போது வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நேரமா, அதை கூட கட்ட முடியாமல் வெண்பாவும் ஸ்கூல் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்களுக்கு. இப்படி விஜய் மாமாவை கொஞ்சம் கொஞ்சமாக மென்டலி டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா ராஜிமா. போகிற பக்கம் பார்த்தா விஜய் மாமாவுக்கு வேலையும் இல்லை, தன்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அவர் எதுவும் தப்பான முடிவு எடுத்துருவாருன்னு பயமாக இருக்குமா. ஆனால் ராஜிமா அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை. எனக்கு சென்டிமெண்ட்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு தேவை சொத்து மட்டும்தான், அந்த சொத்தை நான் அடைஞ்சிட்டேன், இனிமேல் அதை வச்சு எப்படி டெவலப் பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு இவங்க பாட்டுக்கு என்னென்னவோ பேசுகிறாங்கம்மா. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குமா. ராஜிமா என்னை மாமா கூட சேர்த்து வைப்பான்னு நம்பிக்கையே இல்லை. சொல்லப்போனால் நேற்று சொல்லும்போது கூட சொன்னாங்க, எனக்கு யாரை பற்றி எந்த கவலையும் இல்லை, எனக்கு முக்கியம் சொத்து மட்டும்தான் அப்படின்னு பேசுனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னம்மா சொல்கிறது. என்ன ரஞ்சி சொல்கிற? ராஜி அப்படியா பேசுகிறா? ஆமாம்மா, அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கடை ராஜி வந்துடுறாங்க. என்ன ரஞ்சி, என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ இப்போது? ஒன்றும் இல்லை ராஜிமா, அம்மாட்ட பேசியிருந்தேன். அம்மாட்ட பேசுனியா? அப்போது இதை சொன்னி ராஜி அம்மாவுக்கு மனசாட்சியே இல்லை, விஜய் மாமா பாவம்னு சொல்லி, அது என்ன பேசிகிட்டு இருந்தேன்? இல்லை ராஜிமா, நாம் விஜய் மாமா வீட்டோட வெளியே அமிச்சிட்டோம்ல, அதை பற்றி அம்மாட்ட பேசியிருந்தேன். ரஞ்சி, நீ பேசினது நான் காதில் வாங்கினேன். இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தான். இந்த ராஜியை பொறுத்த வரைக்கும் ராஜிக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணால் கூட இருக்கலாம், ஆனால் ராஜியை முறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி, ராஜி தூக்கி போட்டு மிதிக்கிறது மட்டும் இல்லை, மிதித்து அந்த இடத்துல கூட நீ இல்லாத அளவுக்கு ஒட்டு மொத்தமாக உன்னை உரு தெரியாமல் அழிச்சிடுவேன். அந்த அளவுக்கு ராஜி ரொம்ப ரொம்ப கெட்டவ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போடுறாங்க. பாத்தியாம்மா, கேட்டுச்சா? இவங்க பழைய ராஜ்யமாவும் இல்லைம்மா, இவங்க டோட்டலாக மாறிட்டாங்க. பணங்காசு அதிகமாக போணுச்சுன்னா சொல்லுவாங்கள்ல, ஒரு சில பேருக்கு புத்தி மாறிடுன்னு, அந்த மாதிரி மாறிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இங்கே இருக்கவே.
ஐயோ ரஞ்சி, அப்புறம் நம்ம தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ரஞ்சி. ஏன்னா இவ பேசலாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு விஜய் வந்து உங்ககிட்ட எதனா பேசி ஹெல்ப் கேட்டால் கூட அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு அவள் ஒன்று எதனா பண்ண வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லவும், இப்போ நான் என்னம்மா பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு புரியல ரஞ்சி. சரி, இன்னொரு ஒரு வாரத்துக்கு அங்கே இரு, அதுக்கப்புறமா நீ கிளம்பி இங்கேயே வந்துடலாமா, நீ அங்கே இருக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், மாமா பாவம் இல்லையாம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும் ரஞ்சி, நாங்கள் பாவம்னு நினைக்கிறோம். ஆனால் அவள் நம்மளையும் எதிரியாக நினைப்பாளே, நம்மளையும் எதிரியாக நினச்சானா கண்டிப்பாக அப்புறம் நம்மளையும் சும்மா விட மாட்டா, அப்புறம் நம்மளையும் பழி வாங்கணும்னு சொல்லி ஏதாவது முட்டாள்தனம் பண்ணுவாமா, வேணாமா அப்படின்னு இங்கே ரஞ்சிக்கு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. சரிம்மா அப்படின்னு நம்ம ரஞ்சி ஃபோன் வச்சுறாங்க. ரஞ்சிக்கு பயமாகவும் இருக்குது, ராஜிம்மா பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது, பணத்துக்காக விட்டால் நம்மளே கொலைப்பணம் தயங்க மாட்டாங்க உங்களுக்கு இவங்க அப்படின்னு இங்கே ரஞ்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, வீட்டில் இருக்கோன்னா நாம் பியூட்டி பார்லர் போய்ட்டு வரலாம் அப்படின்னு ரஞ்சி கார் எடுத்துகிட்டு பியூட்டி பார்லர் போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா விஜய் நடந்து வரதை ரஞ்சி பார்க்குறாங்க. என்னது மாமா நடந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு கார் ஓரமாக நிப்பாட்டி மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. விஜய் திரும்பி பார்க்குறாரு, ரஞ்சிதாவாக இருக்குது. விஜய் கண்டுக்காமா அப்படின்னு நடந்து போகிறாரு. ரஞ்சிதா ஓடி வந்து மாமா என்ன மாமா கூப்பிட்றேன், நீங்கள் இப்படி திரும்பி பார்க்காம போகிறீங்க, என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க, என்னாச்சு ரஞ்சி, என்ன பண்ணுவோம் உனக்கு நான், ஏன் என்னை ஏமாத்தின வரைக்கும் போகாதா உங்களுக்கு, இன்றைக்கி எனக்கு நடந்த துரோகத்தினால நான் இப்படி நடு ரோட்டில் நிற்கிறேன், இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்னட்டு என்ன பேச போகிறீங்க, ஏன் அது என் காது பட கேட்டு நீங்கள் சந்தோஷப்படணுமா, சொல்லு ரஞ்சி அப்படின்னு சொல்ல, மாமா நான் ஒன்றும் பண்ணல மாமா, எல்லாமே ராஜ்யமாக தான் பண்ணாங்க, ஆனால் அவங்க இந்தளவுக்கு மோசமாக இருப்பான்னு நினைக்கல, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது மாமா, அவங்கள பார்த்தா அவங்க ஒரு அரைக்கி மாதிரி நடந்துக்கிறாங்க, பணம் ஆசை அவங்களுடைய புத்தியை டோட்டலாக மறைச்சிடுச்சு, அவங்க வேறு என்னமோ பிளான் பண்ணி போகிறாங்க, எனக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்குமா மாமா அப்படின்னு சொல்லவும், ஏன் ரஞ்சி பயமாக இருக்குன்னு சொல்கிற, நீ தான் எப்போ பார்த்தாலும் ராஜ்யமா ராஜ்யமானு கூடியே சுற்றுவியே, அப்படி இருக்கும்போது உனக்கே பயமாக இருக்கா அப்படின்னு நம்ம விஜய் கேட்குறாரு. ஆமாம் மாமா, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் உடனே விஜய் கேட்குறாரு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ரஞ்சி அப்படின்னு கேட்க, மாமா ஏன் மாமா அப்படி பேசுகிறீங்க, உங்களை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கு மாமா, இப்போ என்ன மாமா ராஜிமா உங்களை ஏமாற்றி சொத்தெல்லாம் உங்கள் பேரில் வாங்கிட்டாங்க, அது ஒன்று தானே கோவம், இப்போ நினச்சா கூட அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் மாமா, இன்னும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணலை, அதுக்கான பேப்பரில் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது எல்லா பேப்பரும் பீரோவில் தான் வச்சுருக்காங்க, நீங்கள் வேணால் சொல்லுங்கள் மாமா, நான் உங்களுக்காக போய் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லவும், விஜய் ஒன்று வேணாம் ரஞ்சி, அதெல்லாம் எதுவும் வேணாம், அதை கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, அவரே இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா நானும் அந்த தப்புக்கு உடந்தையாக இருந்திருக்கேன், நானும் துணை போயிருக்கேன், எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு மாமா அவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது, இல்லை மாமா இங்கே பாருங்களேன் நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று இல்லை ரஞ்சி நான் வரலன்னு சொல்கிறாரு. மாமா எனக்காக ப்ளீஸ் மாமா வாங்க மாமா அப்படின்னு ரஞ்சி அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் பார்த்தா அவங்க நினச்ச மாதிரி ராஜி இல்லை. உடனே ரஞ்சி விஜய் அழைச்சிட்டு நேராக ராஜி ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பீரோல் திறக்காங்க. திறந்து அங்கே நம்ம விஜய் போட்ட கையெழுத்து போட்ட பத்திரம், அப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் ராஜி பேரில் மாற்றத்துக்கான பத்திரம் எல்லாமே இருக்குது, இங்கே பாருங்க மாமா இதுதான் அந்த பத்திரம்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க. விஜய் ஒன்று ரஞ்சி ஏன் கிழிக்கிற அப்படின்னு சொல்ல, ஏமாம்மா இது எல்லாமே நீங்கள் சம்பாதிச்சது, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, ஆனால் ராஜ்யமா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, ஆனால் பண்ணுறது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, நான் கூட இருந்ததுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, நானும் உங்கள் மேலே இந்த ஆசையில் எல்லாத்துக்கும் உடந்தையாக இருந்தேன், ஆனால் ராஜ்யமா இப்போது அப்படி இல்லை, டோட்டலாக மாறிட்டாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது உங்கள் சொத்து மட்டும்தான், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு சொத்து இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, அவங்க உண்மையிலே அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா, அதனால தான் நீங்கள் பழைய மாதிரி வீட்டுக்கு வந்துருங்க மாமா அப்படின்னு எல்லாத்தையும் கிழிச்சு போகிறாங்க. கிழிச்சு போட்டு விஜய் அடிச்சுட்டு கீழே வராங்க. கீழே வரும்போது கரெக்டாக நம்ம ராஜி வராங்க. ராஜி வரும் விஜயை பார்த்து, டேய் நீ எங்கடா உள்ளே வந்த, ராஜி ரஞ்சி அவளுக்கு இங்கே அழைச்சி வந்த சொல்லுடி அப்படின்னு கேட்க, ஏன் ராஜிமா மாமா இங்கே வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை, மாமா இங்கே என்ன பிரச்சனையா, என்ன ரஞ்சி வார்த்தைலாம் அவன் மாறி இருக்குது, அவனை தான் நம்ம வீட்டோட வெளியே அமிச்சிட்டோமே, அப்போ எதுக்கு அவன் வீட்டுக்குள்ள அழைச்சி வந்த, ராஜிமா இது எல்லாமே மாமா சொந்தமாக சம்பாரிச்சது, அப்படி இருக்கும்போது எல்லாம் மாமாவுக்கு போடலாம் சரி, என்ன ரஞ்சி என்ன கட்சி மாறியா, ஆமாம் ராஜிமா மாமா ரொம்ப நல்லவர், ஆனால் நீங்கள் பணாசை பிடிச்சி போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் தலைக்கால புரியாமல் ஆடிட்டுருக்கீங்க, அதுதான் ரஞ்சி இங்கே பாரு ஒழுங்கு மாதிரி தான் அவனை அழைச்சிட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடு, இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, யார் ராஜ்மா சொன்னது வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு, நீங்கள் வச்சிருந்த பத்திரம்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கிழிச்ச தூக்கிடுறாங்க ரஞ்சி. அதை பார்த்து ராஜி சமக்கோப்படுறாங்க, ஏ ரஞ்சி என்ன பண்ண எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன், இது எல்லாமே விஜய் மாமா சொந்தமாக சம்பாதிச்சது, இதெல்லாம் அவருக்கு பொறுத்த நியாயம், நான் விஜய் மாமா கூட சேரலாம் பரவாயில்ல, ஆனால் சொத்தெல்லாம் உங்களுக்கு வருதுன்னா இதுக்கவே பொறுத்து இருக்க மாட்டேன், விஜய் மாமா இனிமேல் இந்த வீட்டில் இருப்பார், உன்னால என்ன பண்ணி பண்ணிக்க போ அப்படின்னு ரஞ்சி சொல்ல, ஏ ரஞ்சி உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு ரஞ்சி அடிக்க வராங்க. அடிக்க ஓன கையை விஜய் பிடிச்சி பல்லான்னு அறவுறாரு. ராஜி ஒன்று விஜய் அப்படின்னு கூப்பிட, என்ன விஜய் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, அக்கான்னு பார்க்குறேன் இல்லைனா மரியாதை அவ்வளோதான் சொல்லிட்டேன், என்ன நான் பண்ணேன் என்ன நான் பேச்சு பேசினேன், உன்னை அக்கான்னு நம்பி நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், ஆனால் நீனு கடைசியில் எனக்கு எவ்வளோ போய் நம்பிக்கை தோங்க பண்ணேன், ஆனால் நீ போய் இப்படி பண்ணுன்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், போடி வெளியே அப்படின்னு ராஜியோடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு நம்ம விஜய்.